LCM HCF மாடலில் இப்போ பவர் சேஞ்ச் ஆகியிருக்க மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். இங்கே x பவர் 4 இருக்குது, இங்கே x பவர் 3 இருக்குது. x பவர் 4 ப்ளஸ் 3x கியூப் மைனஸ் x மைனஸ் 3 மற்றும் x கியூப் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 ரெண்டு பல்லுறுப்புக்கோவைகளோட HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை f ஆஃப் x அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் இருக்க ஈக்குவேஷனை g ஆஃப் x அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்து எழுதிட்டேன். இப்போது g ஆஃப் எக்ஸால் f ஆஃப் எக்ஸை டிவைட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இப்போ எடுத்து எழுதிட்டேன். இந்த இடத்துல x பவர் 4 இருக்குது, இங்கே x கியூப் இருக்குது. அப்போது எக்ஸால் பண்ணாலே இந்த இடத்துல x பவர் 4 அப்படிங்கிறது வந்துருமா? இப்போது எக்ஸால் பண்ணலாம். x பவர் 4 ப்ளஸ் x ஸ்கொயர் x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 3x அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே ப்ளஸ் 3x கியூப் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போது 2x கியூப் பெரிய நம்பருக்குள்ள சைன் வந்து ப்ளஸ்ஸு அந்த இடத்துல, அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும். இங்கே ப்ளஸ் 5x ஸ்கொயர், இங்கே x ஸ்கொயர் அப்படிங்கிறதே கிடையாது. அப்போது ப்ளஸ் 5x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 3x, இங்கே மைனஸ் x, அப்போது மைனஸ் 4x அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே x கியூப் இருக்குது, இந்த இடத்துலையும் x கியூப் தான் இருக்குது. அப்போது ப்ளஸ் 2 இல்லைனா மைனஸ் 2 1 இந்த மாதிரி நம்பர்ஸ்னால தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது? இங்கே 2 தான் இருக்குது. அப்போது 2ஆல் பண்ணலாம். 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x கியூப். இந்த இடத்துல ப்ளஸ் 2 போட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ஸால் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே சைனை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல என்ன தான் பண்ண போகிறோம்? கேன்சல் தான் ஆக போகுது. அப்போ ப்ளஸ் 2 போட்டுக்கலாம். ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 6 அப்படிங்கிறது நமக்கு இப்போது கிடைக்கும். சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல 3x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 4x, இங்கே ப்ளஸ் 10x, அப்போது ப்ளஸ் 6x மைனஸ் 6 அப்படிங்கிறது நமக்கு இப்போது கிடைக்கும். இந்த இடத்துல இங்கே கான்ஸ்டன்ட் நம்பரை விட்டுட்டேன். இங்கே மைனஸ் 3 அப்படிங்கிறது வரும். மைனஸ் 3 இருக்குமா? இந்த இடத்துல மைனஸ் 6, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 அப்படிங்கிறது வரும். சைன் என்ன? மைனஸ் தான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன வந்துடுச்சு? எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது வந்துடுச்சு. நமக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டரால் g ஆஃப் எக்ஸை டிவைட் பண்ண போகிறோம். எடுத்து எழுதலாமா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் என்ன பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் வந்து இன்னும் சிம்பிளாகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிமைண்டர். இதால் இப்போ என்ன பண்ண போகிறோம்? g ஆஃப் எக்ஸை டிவைட் பண்ண போகிறோம். அப்போது இது ரிமைண்டர் g ஆஃப் எக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல x கியூப் இருக்குது, இந்த இடத்துல x ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸால் பண்ணலாமா? x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x. சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் x ஸ்கொயர் இருக்குது. அப்போது மைனஸ் x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 5x, இங்கே ப்ளஸ் 3x, அப்போது மைனஸ் 2x ப்ளஸ் 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல x ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல x ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1ஆலவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 ஆர் மைனஸ் 1 x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. அப்போ என்னவாயிடும்? 0 அப்படிங்கிறது ரிமைண்டராக நமக்கு கிடைக்கும். எந்த ஈக்குவேஷனில் கிடைக்கிது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 அப்படிங்கிற ஈக்குவேஷனில் தான் நமக்கு கிடைக்கிது. அப்போது HCF அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 அப்படிங்கிறது தான் HCF இருக்கும்.